இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30. மலேசியாவில் கோட் படத்துக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் டிக்கெட் வாங்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம சேர்ந்து டிக்கெட்லாம் புக் பண்ணது வந்து என்ன படம், லியோ படத்துக்காக. ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஐயோ டிக்கெட் வந்துரு இப்போ நாங்கள் கோட் படத்துக்கு டிக்கெட் வாங்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் டிக்கெட் வாங்குறது வந்து ஃப்ரைடே, எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் ஃப்ரைடே இந்நேரம். இப்போ எல்லாம் வந்து 2 மணி நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது, இந்த 2 மணிக்கு நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூவும் சொல்லியிருப்போம். இங்கே வந்து FTFS வந்து 8:30 மலேசியன் டைம், அப்படின்னா இந்தியன் டைம் வந்து 6 மணி ஷோ. ஃபஸ்ட்டு ஷோ மலேசியாவில் 8:30 மணிக்கு பார்க்க போகிறோம். ஸோ 3 தியேட்டர்ஸ் தான் நாங்கள் யூஸ்வலாக போகிறது, GSC, TGV, MBO. எங்கே 8:30 ஷோ போடுறாங்களோ எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில், அங்கே தான் நாங்கள் டிக்கெட் ஆர்டர் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் காலையில் எந்திரிச்சு போகணும்ல. நாங்கள்லாம் காலையில் எந்திரிக்கிறதே பெரிய அபூர்வம். இந்த லட்சணத்தில் எந்திரிச்சு தள்ளி எங்கேயாவது தியேட்டர் புக் பண்ணிட்டோம்னா எந்திரிச்சு போய், ஆமாம், அப்புறம் அது கஷ்டம். அதனால் பக்கத்தில் நாங்கள் அடிக்கடி போகிற குயில் சிட்டி மால், யூஸ்வலாக சன்வே புத்ரா தான் போவோம். பட் அங்கே இருக்கிற தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ 12 மணிக்கு தான் போடுறாங்க. அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் ஏன்னா கதையாக சொல்லிடுவீங்க, தியேட்டரில் ஷூட் பண்ணி போட்டுருவீங்க. இங்கே பாரு 4 விஜய் வர்றாரு, இங்கே பாரு கேப்டன் விஜயகாந்த் வர்றாருன்னு. ஸோ அதனால் பொறுமையெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் அதை இன்றைக்கி லீக் பண்ணுறதா இருக்கோம் ரிவ்யூங்கிற பேரில். சரி வாங்க முதல்ல நம்ம டிக்கெட் ஆர்டர் பண்ணிடலாமா? GSC இதில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் சேல்ஸ் கோட். எல்லா தியேட்டர்லையும் ஓடுது. அந்த TRXல எல்லாம் போகுது. யூஸ்வலாக NU சென்ட்ரல்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அது வந்து லிட்டில் இந்தியா இருக்குல்ல, பிரிக்ஃபீல்ட்ஸ், அங்கே தான் எக்கச்சக்க தமிழ் படங்கள்லாம் வந்தால் தமிழர்கள்லாம் நிறையா பேர் போய் பார்க்குறது NU சென்ட்ரல் தான். ஏன்னா அது வந்து ஒரு தமிழ் ஏரியாங்கிறதுனால அங்கே காலையில் 8:30 ஷோ புக் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் தானே, இதை விட அட்மாஸில் தான் புக் பண்ண போகிறோம். நார்மலாக 2Dயில் இல்லாமல் அட்மாஸ் சவுண்டில் கேட்கலாமே அந்த பாட்டு, அந்த இதெல்லாம் வந்து அட்மாஸில் கேட்டு பார்ப்போம். நம்ம யுவனோட பாட்டை ஓட்டிட்டோம், நல்ல சவுண்டில் கேட்டுட்டு பாட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு ரிவ்யூவில் சொல்ல போகிறோம். அதனால் அட்மாஸில் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். அது ஒரு 5-6 ரிங்கெட் எக்ஸ்ட்ரா வரும், நோ ப்ராப்ளம். இது வந்து NU சென்ட்ரலில் மார்னிங் ஃபஸ்ட்டு ஷோக்கு இவ்வளவு புக் ஆயிடுச்சு. இந்த ஒயிட்டில் இருக்கிறது புக் ஆகலை. இப்போ இதை வந்து நான் புக் பண்ண மாட்டேன். ஏன்னா விக்ரம் படம் பார்க்க போயிட்டு கழுத்து வலி. இப்போ நம்ம புக் பண்ணுறதா இருந்தால் இந்த H ரோவில் தான் புக் பண்ணி ஆகணும். அப்படி நடுவில் போய் உட்கார முடியாது. எனக்கு அவசரத்துக்கு பாத்ரூம் வந்தால் கொஞ்சம் தள்ளுங்க எல்லாம் போக முடியாது. அதனால நான் எப்போ டிக்கெட் புக் பண்ணாலும் எட்ஜில் இருக்கிறத தான் புக் பண்ணேன். அப்போ தான் எனக்கு எந்திரிச்சு ஓட முடியும். அது படம் வர 3 மணி நேரம்ட்டாங்க, நான் 30 தடவை ஒன்றுக்கு போவேன். அதனால் நிறையா க்ரௌடு இருந்தாலுமே நமக்கு இது செட் ஆகாது. அதனால் NU சென்டரில் விட்டு வெளியே வந்துடுவோம். லாலா போர்ட்லேயும் இருக்குது. 8:30 அட்மாஸில் புக் பண்ணுறோம். 3 hours. யூஸ்வலாக 3 hours தான் டைமு. இப்போ திருப்பி ரீசென்சர் பண்ணி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ப்ளூபர்ஸ், வெங்கட் பிரபுவோட படத்தில் ப்ளூபர்ஸ் போடுவாங்கள்ல, இப்போ ப்ளூபர்ஸ் போட்டதுனால 3 hours 3 minutes மாறி இருக்குது. ஸோ 3 minutesக்கு ப்ளூபர்ஸ் இருக்குது. Thursday 5th September 8:30 AM. ஓகே, செலக்ட் சீட். எல்லா உண்மையும் உடைக்க போகிறோம். ஆமாம், நம்ம வந்து லாஸ்ட்டு ரோவில் நம்ம வளமை எடுக்கிற அந்த 3 சீட்டை இப்போ எடுக்க போகிறோம். அதாவது 1 2 3. ஓகே, 64 ringgit 50 cent வருது. அப்படின்னா எவ்வளவுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ரிங்கெட் வந்து 19 ரூபாய் போகுது. 1253 ரூபா இந்தியன் கரன்சி. எங்கள் ஊர் காசுக்கு 4000 வரும் போல. 4000 4500 ரூபா. 4500 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் 3 நாளைக்கு வச்சு திங்கலாமேடா. ஐயா, ஊருக்கு போனால் படம் பார்க்க முடியாது போல இருக்கே. 4500 ரூபாயா? இங்கே வந்து 60 ரிங்கெட்டுங்கிறது சின்னது மாதிரி தெரியுது. இந்தியன் கரன்சிக்கு 1200 தானேங்கிற மாதிரி தெரியுது அந்த வேல்யூ. அதை காதால் கேட்கும்போது 4500 ரூபாய்க்கு படம் பார்க்கணுமா 3 பேரும்? அதான் நான் மிஸ்டேக்கு பயம். ஆஹா, ஊருக்கு போனால் படம் பார்க்க கூட்டி போக மாட்டாங்க போல இருக்கு. ஓகே, இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, செப்டம்பர் காலையில் 8:30 மணி.
ப்ராசஸிங்னு வருது. சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த பின்னாடி சீட்ஸ் எல்லாம் போச்சுன்னா போயிடும். சீக்கிரம் பண்ணிக்கா. டக்கு புக்குன்னு புக் பண்ணிடுவாங்க தெரியுமா இங்கே எல்லாம். அதுவும் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேறு. இப்போ லேட்டாக டக்குன்னு புக் ஆயிடும். ஓகே, கார்டில் காசு எடுத்துட்டாங்க. பட் காசு எடுக்கிறாங்க, மெசேஜ் வருதான்னு பாருங்க. ஒரு பொறுப்பு இருக்கா அவனுக்கு. சுற்றிக்கிட்டே இருக்கிய பண்ணாட. சக்சஸ்ஃபுல். அப்பாடி. ஆஹா, வெள்ளிக்கிழமை போறோம். அடுத்த ஃப்ரைடே 8:30 மார்னிங் 8:30க்கு படம் தான் கோட்டு தான். 8:30 மணிக்கு நாங்கள் போயிட்டோம்னா 9:30 10:30 11:30 12:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து டீயை குடிச்சு கறிஞ்சோறு ஆக்கி போட்டு அதை சாப்பிட்டு அப்புறம் ரிவ்யூ பண்ணி அதை எடிட் பண்ணி அதை நம்ம போடுறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஆமாம் இதுக்கு நம்ம 5 மணிக்கே போயிருக்கலாமா? என்னடா சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இதையாவது டைமுக்கு அங்கேருந்து வந்து டைமுக்கு போட முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அதான் கைஸ், ஒஃபிஷியலாக டிக்கெட் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. லியோக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததோ அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் லைட்டாக வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இது மாதிரி இன்னும் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் தளபதி படத்துக்கு. இது மாதிரி இன்னொரு தரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரோட படமெல்லாம் வராது. பண்ணுனா அப்புறம் ரீரிலீஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டிக்கெட் வாங்கணும். ஸோ இப்போ ஒரு பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு தரம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்குறோங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இன்னும் ஒரே ஒரு வீடியோ நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாய் தான். எலெக்ஷனுக்கு தான் அவரை மீட் பண்ண வேண்டி இருக்கும். எனிவேஸ், படம் நல்லா இருக்குன்னு நம்புவோம். ஏன்னா பல கருத்து ட்ரெய்லரு பாட்டெல்லாம் பார்த்துட்டு என்ன மூஞ்சி அப்படி இருக்குது, என்ன பாட்டு இப்படி இருக்குது நாங்களும் தான் சொன்னோம். பட் சொல்கிறேன், பல கருத்துக்கு மத்தியில் இப்போ அந்த படம் வருது. வெங்கட் பிரபுவோட ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக பார்த்தேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படி இப்படின்னு. அந்த இன்டர்வியூ எங்கே மலேசியாவில் வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் வைபா அவங்கெல்லாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மலேசியா வந்து தான் போயிருக்காங்க. ஏன்னா மலேசியாவில் இங்கே வந்து வீடு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, கிராண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய அளவில். இங்கேயும் பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்க போது. பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எங்க ஊர் காசு 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். மிஸ்டர் வெங்கட் பிரபு, படத்தை கொஞ்சம் நல்லா கொடுத்துருங்க. ஓகே, உங்களை அடுத்த vlogல வந்து சந்திக்கிறோம். கோட் படத்துக்கு போகிறதையும் நாங்கள் vlog-ஆ எடுத்து போடுவோம். ஸோ அதுக்கும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டுகளை அள்ளி தெளியுங்கள். ஓகே, see you. Bye.